எல்லாம் சரியா வேலை செய்தா? மைக் ஒர்க் ஆகுதா? மைக் டெஸ்டிங். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ரிச்சுவல் பண்ண போறேன். அந்த ரிச்சுவல் என்னன்னா, எக்ஸாக்டா இப்போ வந்துட்டு அரௌண்ட் ஒரு 7:53 ஆகுது. ஐ திங்க் யூ கைஸ் கேன் see 7:57 ஆகுது. 8 மணிக்கு வந்துட்டு ஏதோ 8 மணிக்கு வந்துட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுமா. அது வந்துட்டு என்ன சொன்னாங்க, லயன் கிளப்போ லயன் ஏதோ டோர் ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தா அதை ஆட் பண்ணி விடுறேன். வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஒரு சின்ன ரெமெடி பண்ணுங்க. இது ஒரு சூப்பரான மேனிஃபெஸ்டேஷன். நீங்க இப்ப பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் வந்து உங்களுக்கு 8 மாசத்துல உங்களுக்கு நீங்க என்ன விஷ் வந்து இங்க வைக்கிறீங்களோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன பேப்பர்ல இன்ஃபினிட்டி சிம்பல் ரெட் கலர் பென்ல போட்டுக்கோங்க. 2 கார்னர்ல 888 நம்பர் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட என்ன விஷயம் என்ன கோலோ அதை வந்து மேல எழுதுங்க. கீழே உங்களோட பேரு நீங்க எந்த அன்னைக்கு எழுதுறீங்களோ அந்த டேட், அதாவது 8ஆம் தேதி ஆகஸ்ட் 2024. சோ இந்த அன்னைக்கு காலையில 8 மணிக்கு இல்லனா நைட் 8 PM இந்த டைம்ல உங்களோட கோரிக்கை எழுதி அது உங்களோட கையில வச்சு ஒரு 5 நிமிஷம் ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களோட கோரிக்கை நிறைவேற மாதிரி ரொம்ப அழகா நீங்க என்ன நினைச்சீங்களோ அது கம்பல்சரி அப்படியே சக்சஸ் கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த அன்னைக்கு வந்து லைன்ஸ் கேட் போர்ட்டல் ஓபன் ஆகுது. அந்த டைம்ல நம்ம என்னெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்றோமோ அதெல்லாம் நமக்கு சக்சஸ் கொடுக்கும். Thank you. நீங்க ரொம்ப நாள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க, ஆனா நடக்காம இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்க ஒரு ரீசெண்டா ஒரு கார் வாங்கணும் ஆசைப்பட்டிருக்கலாம், அது நடக்காம இருக்கலாம். ஒரு குழந்தை பிறகு தள்ளி போயிட்டு இருக்கலாம். இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி நைட் ஒரு 8:08க்கு நான் சொல்ற சின்ன ஒரு ரிச்சுவலை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது என்ன ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, லைன்ஸ் கேட் போர்ட்டல் ஓபன் ஆகுது. இது வந்து ரொம்ப டெக்னிக்கலா சொன்னா புரியாது, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 3 முக்கியமான ஸ்டார் வந்து ஒரே லைன்ல வந்து அலைன் ஆகுது. நம்ம வீட்ல இருக்க பே லீஃப் இருக்கு, அதாவது பிரியாணியில போற இலக்கணம், அதுல ஆசைகள் எல்லாமே நீங்க ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல எழுதலாம். அதாவது எப்படின்னா, ஐ அம் டிரைவிங் மை ஓன் கார், இந்த மாதிரி ஐ அம் லிவிங் இன் மை ஓன் ஹவுஸ், அந்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிளா எழுதலாம். அது எழுதுறத வந்து நீங்க வந்து கொளுத்திட்டு இதுல எழுதிய விஷயம்லாம் நடந்தா எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்துட்டு யூனிவர்ஸ் நினைச்சு இந்த சாம்பலை வந்து ஊத்திடுங்க. இது எப்போ பண்ணணும்னா, 8ஆம் தேதி காலையில 8:08க்கு இல்லைன்னா நைட் 8:08க்கு பண்ணலாம். நான் வந்து நைட் 8:08க்கு பண்ண போறேன். ஒரு லைவ்லயே வந்து இதை பண்ணலான்னு இருக்கேன். நீங்க வேணா ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க இந்த வீடியோவை உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த அக்கா சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் வந்துட்டு நீங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதை முடிச்சுட்டு நான் தம்மையில போட்டிருக்கிற டாபிக் கிட்ட வரேன். ஆயிடுச்சு, எக்ஸாக்டா 8 o'clock ஆகுது. ஐ மீன் நைட் 8 o'clock. இவங்க வந்துட்டு சொன்ன விதம் என்னன்னா, ஒரு 8 மணிக்கா வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற ஒரு 8 விஷயம் இருக்கும்ல, அந்த 8 விஷயம் வந்துட்டு ஒரு பேப்பர்ல எழுதி அதை வந்துட்டு பத்த வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த வீடியோல போட்டுருந்துச்சு. நான் நிறைய வீடியோஸ் வந்துச்சு இந்த மாதிரி. பிரியாணி இலை வருதுல்ல, பிரியாணி இலையில வந்துட்டு இருக்கிற ஆசைலாம் எழுதி அதை வந்துட்டு பத்த வச்சு அதை வந்துட்டு நெருப்புல பத்த வச்சு போடணும் அப்படின்னு இருந்துச்சு. இன்னொன்னு வந்துட்டு பேப்பர்ல எழுதிட்டு பத்த வச்சுட்டு போடலாம் அப்படின்னு இருந்துச்சு. இன்னொன்னு ரெட் இங்க்லயே தான் எழுதணுமா. அண்ட் இப்படி ஒன்று இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு வந்துட்டு ஏதோ 8ஆம் தேதி வந்துட்டு ஒரு 8 விஷயம் எழுதிட்டு 12ஆம் தேதி ஐ மீன் 12th இருக்குல்ல, இந்த ஆகஸ்ட் 12th ஆகஸ்ட் வரைக்கும் சாமி போட்டோ கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு தூக்கி யூனிவர்ஸுக்கு வந்துட்டு பத்த வச்சுட்டு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுல வந்துட்டு நம்ம எது நம்மளுக்கு ஈஸியா இருக்குதோ அதை தான் எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ நம்ம இவங்க சொன்னது பண்ணா அவங்க கோச்சிப்பாங்க, அவங்க சொன்னது பண்ணா இவங்க கோச்சிப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பிரியாணி இலையில எழுதிட்டு பத்த வைக்க சொன்னார்ல, நம்ம அந்த பிரியாணி இலையை பேப்பரா மாத்திக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ வந்துட்டு பிரியாணி இலையெல்லாம் வாங்குறதுக்குன்ட்டு இல்லை, கிச்சனுக்கு போனாலே என்ன ஆகும்னு தெரியும்ல. ஸோ நம்ம பேப்பர்ல எழுதி அதை பத்த வச்சுட்டு என்ன ஆக போகுது, அடுத்த வருஷம் வந்துட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுத ஆரம்பிக்கிறேன். 8 மணிக்கு எழுத சொன்னாங்க. நான் இதை பத்தி எக்ஸ்பிளைனே 8:01 வரைக்கும் பண்ணின்னு இருக்கேன். எழுதலாம். I mean, what is the first wish? எழுதிக்கலாமா? என்னப்பா ஃபர்ஸ்ட் விஷ்? 8th of August 8, 2024. இதில் இன்னொன்று வேற 8/8 2024 இருக்குல்ல, அந்த 2+2 + 4 சேர்த்தா 8 வருதாம்மா. எல்லா இடத்துலையும் அந்த 8 சேர்த்து அந்த யூனிவர்சல் சிம்பிள், அது என்னது, இன்ஃபினிட்டி சிம்பிள். ஆமாம், இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுட்டு தான் அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்டு ஃபர்ஸ்ட் விஷ் நல்லா எழுதிட்டு வரேன் நான். எங்க பழைய வீடு புத்தம் புதிய பெரிய பங்களா வீடா மாறி, வீட்டுக்கு வாசல்ல ஸ்விமிங் பூல், ஃபவுண்டன், பெரிய கார், அதை பாத்துக்க வாட்ச்மேன், அவனுக்கு ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கணும். வீட்டுக்குள்ள டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, அவன் எல்லாமே இருக்கணும். எங்க அம்மா தங்கச்சி எல்லாம் உடம்பு ஃபுல்லா நகையோட, வீடு ஃபுல்லா கேஷோட, நாங்க பரம்பரை பணக்காரங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எந்த டவுட் வராம நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல். இப்போ இன்னும் நம்ம இதை பற்ற வைக்கிறதுக்கு ஒரு 2 minutes இருக்கு. எஸ், இப்போ வந்துட்டு 8:07 ஆகுது. எக்ஸாக்டா இன்னும் 1 minute இந்த பேப்பரை பிச்சு நம்ம பற்ற வைக்க போறோம்.
லைட்ரு வேணுமே. ஹலோ டேய் மச்சான், லைட்ரு வேணும்டா. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். இந்த சீத்தாவை தேடுறதுக்குள்ள எஸ் சீத்தா தெரியுதா? 8 ஆயிடுச்சு. எஸ் இட்ஸ் 8. அப்புறம் ஃபேக் பண்ண அப்படின்னு சொல்ல போறீங்க. ஏன்னா அடுத்த வருஷம் நான் இந்த வீடியோ வந்து பார்ப்பேன். அந்த வீடியோ வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரியணும் என்னெல்லாம் நடந்திருக்கு, இதில் இருக்கிற 8 விஷயம் எதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு. ஆரம்பிச்சிடலாமா? டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். ஆக்சுவலாக எங்கேயும் ட்ரை பண்ணக்கூடாது. நான் என் ரூமில் ட்ரை பண்ணிருக்கேன். டக்குன்னு வெளியே புகை போகிறது பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? எஸ் நம்ம நினைச்சது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அது அடுத்த வருஷம் தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாம் பேசின மாதிரி ஜீம் டபாக்கு டம்டம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, பிரவீன் ப்ரோ. நான் வந்துட்டு அவரை ப்ரோன்னு கூப்பிடுறேன்ட்டாலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. கும்பிட்ற சாமி. இத்தனை கும்பிடு போடுற. ஓ கும்பல கும்புற நினைப்போ. எஸ், அவர் பேர் வந்துட்டு பிரவீன் ப்ரோ. அவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இன்ஸ்டால வந்துட்டு நிறைய பேருக்கு அமௌண்ட் அனுப்புறாரு. எஸ், லாட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு அமௌண்ட் ஷேர் பண்றாரு. அவர் அந்த அமௌண்ட் ஷேர் பண்றதை வந்துட்டு அவர் வீடியோவா எடுத்து போடுறாரு. லைக்வைஸ் நம்ம எப்படி சொல்றது இல்லைனா கூட ஃபோன்பேல பண்ணியிருக்காரு, அது பார்த்துருக்கேன். அண்ட் நான் வந்துட்டு எனக்கு எப்படி இது வந்துச்சுன்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா பேர் அவரை பார்த்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணலாம் என்ன நடக்குது, யார் இவர் அப்படின்ற மாதிரி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சமூகம் வந்துட்டு ரொம்ப பெரிய இடம். ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுன்னு இருக்கிறாரு. ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஒரு பேஜ், அப்புறம் 2 லேக் சப்ஸ்கிரைபர் ஒரு பேஜ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போய் கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்கள பார்த்தேன், ஃபாலோ பண்ணிருக்கிறவங்கள கேட்டேன். அவங்க கிட்ட எல்லாம் கேட்டப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அவங்க வந்துட்டு பெருசாலாம் எதுவும் சொல்ல. லைக் வைஸ் நான் கேட்டேன், இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அழகாரான் அது ஃபேக்கு அப்படின்ட்டு போயிட்டானுங்க அவனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன யோசித்தேன்னா, ஓகே ஃபேக் இருக்குன்னா அது எப்படா 1 மில்லியன் பேர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஃபேக்குன்னு தெரிஞ்சு எப்படா 1 மில்லியன் பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணேன். அவர் வந்துட்டு 1 மில்லியன் ரீசெண்டாக தான் வந்திருக்காரு. ஸோ அதுக்கு வந்துட்டு செலிப்ரேஷனாக நிறைய பேர் வந்துட்டு கங்க்ராட்ஸ் போடுவாங்கல்ல, அந்த கங்க்ராட்ஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் போய் பார்த்துன்னு இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, ஓகே இப்போ கங்க்ராட்ஸ் போட்டிருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிருப்பாங்கல்ல, கங்க்ராட்ஸ் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இவர் அமௌண்ட் அமைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கெல்லாம் போயிட்டு மெசேஜ் பண்ணலாம், டிஎம் பண்ணிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் அங்கே நடந்தது தான் பெரிய ட்விஸ்ட்டு. அங்கே போட்டிருக்கிற இப்போ அவர் வந்துட்டு 1 மில்லியன் அடிச்சிருக்கிறாருன்ட்டு கங்க்ராட்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அவனுங்க எல்லாமே ஃபேக் ஐடிங்களாகவும் இருக்குது. சில பேர் வந்துட்டு ஒரிஜினல் ஐடி வச்சுன்னு இருக்காங்க. பட் ஈவன் தான் அவனுங்க வந்துட்டு அந்த பேஜை ஃபாலோ கூட பண்ணல. இப்போ அவருக்கு வந்துட்டு 2 பேஜ் இருக்குது. அந்த 1 மில்லியன் பிரவீன் ப்ரோன்ட்டு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கப் பேஜ் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு, அதுக்கும் வந்துட்டு 2 லேக் பேர் இருக்கிறாங்க. அண்ட் யாருமே அதுக்காக ஸ்டோரி போடல அப்படின்னு யோசிக்கும் போது தான் ரைட்டு, இதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு தாட் இருந்துச்சு. பட் விட நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு இருந்தேன். பட் இது எங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னா, இப்போ நான் வந்துட்டு அவர் காசு அனுப்புவார் அப்படின்ற ஒரு தைரியத்தில் மெசேஜ் எல்லாம் போட்டு இருந்தேன். இல்லை எனக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்ட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் ஒரு ப்ராப்ளம் ஆகும். இன்னொரு சிக்கல் என்னன்னா, அவர் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் ஒன்று பண்ணார். அங்கே தான் பிரச்சனையே. என்னடான்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்துட்டு பண்ண ப்ரொமோஷன், அவர் வந்துட்டு ஒரு பெட்டிங் மேட்சோட பெட்டிங் ஆப் இருக்குல்ல, அந்த பெட்டிங் ஆப்புக்கு வந்துட்டு அவர் ப்ரொமோட் பண்ணிருக்காரு. அதுதான் எனக்கு பிரச்சனையாக தெரிஞ்சுது. ஏன்னா இப்போ வந்துட்டு அவர் அமௌண்ட் வருது வராமல் போகுது அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அவர் வந்துட்டு அவருக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸை வந்துட்டு அவர் ஃபேக் பண்ணுறாருல,
அதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. ஒரு 1 million பேர் ஃபாலோ பண்றாங்கன்னா அவர் வந்துட்டு அது பெட்டிங் ஆப். இப்போ நீ பண்ற வீடியோவே ஃபேக்குன்னும் போது நீ ப்ரொமோட் பண்ற ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த நிலத்துல இருக்கும், எந்த கதியில இருக்கும் அப்படின்றத யோசிச்சேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த வீடியோ பத்தி பேசலாம், அவரை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் நீ இவ்வளோ தைரியமா சொல்றியே, இவ்வளோ நீ இவன் ஃபேக்கு தான்டா அப்படின்னு இவ்வளோ ப்ரூஃபா சொல்றல, எப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு லாஜிக் மட்டும் சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் அவர்கிட்ட வந்துட்டு கோடி கோடியா காசு இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். அவர் யாரு கேட்டாலும் என்ன தெரியுமா சொல்லுவாரு, ப்ரோ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ, காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா. உங்களுக்கு 10,000 ரூபாய் என்ன ப்ரோ, நான் 20,000 ரூபாவே அனுப்புறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாரு. இந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு பிரச்சனை ஆகுது. ஸோ அந்த 10,000 ரூபாய் இருக்கும்போது நீ 20,000 ரூபாய் அனுப்புறனா அப்போ உங்ககிட்ட லட்சமா காசு இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லட்சம் காசு இருக்கிற நீ எதுக்கு பெட்டிங் ஆப்ஸுக்கு ப்ரொமோட் பண்ற? சிம்பிள் இல்லையா? அண்ட் இதே மாதிரிதான் எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, அவர் வந்துட்டு இந்த ஃபோன்பேல எல்லாம் பே பண்றது வீடியோ போட்டிருந்தாரு. அதை பார்த்தேன் நான். அண்ட் அதை பார்த்து தான் எனக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் சைடில் ஆட் பண்றேன், நான் டிரான்சாக்ஷன் பண்றதை ஆட் பண்றேன். யாராவது ஒருத்தவங்க ஃபோன்பே கூகுள் பே எல்லாம் பண்றாங்கன்னா நம்ம பேங்க் வந்துட்டு நீ எந்த டைம்ல வந்துட்டு நீ மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சிம்பிளான விஷயம் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தருக்கு 1 ரூபாய் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 ரூபாய் நான் ஷேர் பண்றேன்னா அந்த ஷேர் ஆகிட்டு அவருக்கு மெசேஜ் போகிறதுக்குள்ள எனக்கு எஸ்எம்எஸ்ல மெசேஜ் வரும். ஓகேவா? எஸ்எம்எஸ்ல எனக்கு மெசேஜ் வரும், இந்த மாதிரி மேலே நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி இந்த அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். பட் இவரோட இதுல நீங்க அவர் அத்தனை வீடியோ போட்டிருக்காரு, எந்த வீடியோவும் போய் பாருங்க, எங்கேயுமே வந்துட்டு நார்மல் எஸ்எம்எஸ் வந்திருக்காது. நார்மல் காட்டுற இடத்துலயாவது வரணும். இவர் பேங்க் பேலன்ஸும் காட்டுறது இல்லை மெயின் திங். அண்ட் இந்த எஸ்எம்எஸும் வந்துட்டு கிளியரா காட்டுறது இல்லை. ஸோ இதெல்லாம் தோணுச்சு, சரி இதை பத்தி பேசலாம். அந்த நான் லாஸ்டா வீடியோ போட்டிருந்தேன். லாஸ்டா வீடியோ வந்துட்டு 31st போட்டேன்னு நினைக்கிறேன், ஜூலை 31st போட்டிருந்தேன். ஆகஸ்ட்ல ஒரு வீடியோ வரணுமா இருந்துச்சு. பட் என்னோட மைக் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்ததுனால, ப்ராப்ளம்ட்டு கிடையாது, எனக்கு தான் அதை யூஸ் பண்ண வரல. ஐ மீன் அதில் வந்துட்டு மியூட்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரிலங்க. அதில் வந்துட்டு மியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது லாங் ப்ரெஸ் பண்ணுமா ஷார்ட் ப்ரெஸ் பண்ணுமான்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டு இருக்கேன். லேட்டரெலாம் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அதில் மியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்ட்டு. நான் மியூட்டில் போட்டு ஒரு அரை மணி நேரமாக திருப்பி பேசியிருக்கிறேன். அரை மணி நேரம்ல ஒரு 20 minutes கிட்டையாவது பேசியிருந்தேன். அண்ட் அதெல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அண்ட் அதுக்கடுத்து தான் இந்த டாபிக். அண்ட் யூனிவர்ஸ், எஸ், இந்த யூனிவர்ஸ் எனக்கு என்ன கொடுக்க போகுது நெக்ஸ்ட் இயர்க்குள்ள அப்படின்ட்டு அடுத்த வருஷம் வந்துட்டு இதே டேட்டுக்கு பார்க்கலாம். அடுத்த வருஷம் இதே டேட்டுக்கு பண்ணுவேன். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் எதுக்கு இதை வந்துட்டு வீடியோவில் பண்ணேன்னா எனக்கு லிட்டரலாக ஞாபகம் இருக்கும். ஐ மீன் இப்போ நான் எங்கேயாவது இந்த விஷயத்த பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தேன்னா எனக்கு அது அங்கே வந்து ஞாபகம் இல்லாமல் போயிருக்கலாம். பட் மெமரேபிளாக இருந்திருக்கும், அவ்வளோதான். பட் அதே வீடியோவில் பண்ணியிருந்தேன்னா என்கிட்ட ஒரு ஃபுட்டேஜாக இது இருக்கும். அடுத்த வருஷம் நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ப்ரூஃபாக காட்டலாம், பாருங்களா நீங்கள்லாம் ஃபேக் பண்ணுறீங்கன்ட்டு. அண்ட் இதை பற்றி நான் ரீசர்ச் பண்ணும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன். கேலண்டர்லேயே நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இதில் நம்ம கேலண்டர்லேயே வந்துட்டு நம்ம 11 days பின்னாடி இருக்கோமா. ஐ மீன் பிரிட்டிஷ் கேலண்டர் வந்துட்டு ஏதோ சேஞ்ச் பண்ணும்போது 11 days பேக்வர்ட் 11 days வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டு இப்போ செப்டம்பர் 2ல இருந்து செப்டம்பர் 14க்கு டைரக்டா ஜம்ப் பண்ணிட்டாங்களாம். அதுக்கு நடுவில் இருக்கிற டேஸ் எல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்களாம் கேலண்டர்ல. இது வேற ஒன்று இருக்கு. இது இருக்கும்போது எப்படி நம்ம கரெக்டான அந்த 8th of August அப்படின்ட்டு நாமளே ஒரு விதமா கன்சிடர் பண்ணின்னு இருக்கோம்ன்றது இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுது ஏதாவதுன்ட்டு. அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் ஸ்பீக் ஆன் அ லாட் டுடே. enough for today. நாளைக்கு வந்துட்டு இந்த வீடியோ வரும். அண்ட் அஜித் சீரிஸ் வந்துட்டு இந்த மந்த்ல ஸ்டார்ட் பண்றேன். எஸ், இந்த மந்த்ல நான் அஜித் சீரிஸ் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க அதை பார்ப்பீங்க. அஜித் சீரிஸ் முடிச்சுட்டு விஜய் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. அதுக்கு தனிப்பட்டு வேற வீடியோஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. சுத்திக்கிட்டே பேச நல்லா இருக்குல்ல. பாய்.